தங்களுடைய பொன்னாள திருவடிக்கு உங்களுடைய அன்பு தேவியாகப்பட்ட பான்மதி கணவரே கண்கண்ட தெய்வமாக பாவித்து தங்கள் பாதார கமலங்களை ஆதாரமாக அனுப்பணிந்திருக்கிறேன். எனக்கு நல்லாசி கூறுங்கள் தேவி. பான்மதி, என் பாதத்தை பணிந்ததால் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி சுவாமி? என்னுடைய பாதத்தை பணிந்ததால் என்றும் தீரும் திருப்புடனே வாழ்ந்திருப்பாயது தேவி. அப்படியே சுவாமி, அரமனையில மங்கையால் அதிர்ச்சிக்கும் தாதிமார விட்டு தேவியால் அழைத்துவான்னு சொல்லிருக்கிறீங்க. என்ன காரணம்? எதற்காக? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் 18 நாள் பாரத போர் துவக்கம் செய்து பாரத போரிலே 11ஆம் நாள் சண்டைக்கு என் குருவாக விளங்கக்கூடிய தோழாச்சாரியருக்கு சேனாதிபட்டம் அளித்திருக்கிறேன். 12 நாள் சண்டை முடிந்து விட்டது. இன்று 13ஆம் நாள் சண்டைக்காக யாருக்கு சேனாதிபட்டம் அளித்தோம்? தோழருக்கு சேனாதிபட்டம் அளித்து அந்த தர்மரையை, அதாவது தேர்கொடி கம்பத்தில் கட்டி இழுத்து வர சொன்னேன். இல்லை என்றால் அவனுடைய சிரசாக்கனை செய்ய வேண்டும் அப்படி என்று கட்டளையிட்டு இருந்தேன். சரி, இதை சபதம் கொண்டு போனார் தோழாச்சாரியா. ஆனா போனவர் இன்னும் வர காணவில்லை. அதனால இன்று நான் தோழனை காண வேண்டும். குருவாக விளங்கக்கூடியவரே,
தானாச்சாரியை காண வேண்டும். அதனால நான் போய் வருகிறேன் என்று மனைவி அழைத்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகலாம் என்று அழைக்கிறேன். அப்படியா மன்னா? திருமணம் செய்த நாள் முதலாக என்னுடைய மன்னன் வார்த்தையை தவிர நான் மறுவார்த்தை ஒன்றும் பேசியதில்லை. ஏனென்றால் என் மனவாளம் கூடும் வார்த்தையே எனக்கு வேத வாக்காகும். அப்படி இருந்தாலும் இன்று நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால நம்மளுடைய வாழ்வின் நலனை கருதி, நம்மளுடைய நாட்டு மக்களுடைய நலனை கருதி சுவாமி, நான் ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறேன். என் மேல் எந்த கோபமும் கொள்ள வேண்டாம். என் வார்த்தைக்கு தாங்கள் செவி சாய்க்கத்தான் வேண்டும் சுவாமி. ஏது வார்த்தை கூற போகிறாய்? அப்படியா? மண்ணுக்காக பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் தூதனால் பகலை ஆடி பகை ஏற்பட்டது. நாடு வந்த பாண்டவர்கள் ஆரணிமான கானகத்துக்கு போகணும்னு கட்டளை விரிச்சிங்க. அதுலயும் அவங்க ஜெயமானாங்க. பங்குள்ள பிரகாரம் போய் சாம்ராஜ்யத்தை கொடுன்னு கேட்டாங்க. நீங்க கொடுக்க மறுத்தீங்க. மீண்டும் அதாவது பாரத போர் துவக்கம் செய்து 12 நாள் சண்டை முடிஞ்சிருக்கிறது. அனைத்துமே நமக்கு தோல்விதான் தழுவுறது. அந்த பாண்டவர் ஜெயமாய் கொண்டு போகிறாங்க. இன்னும் நம்மளிடத்தில் இருப்பது கொஞ்சமான சேனைகள் தான் இருக்கிறது. 886 ஆயுள் படைத்த தாத்தாவாகி பீஷ்மரையே அந்த சண்டாளனாகப்பட்ட அர்ஜுனன் மாண்டு மடிச்சு விட்டான். இன்னும் நமக்கு ஏதோ அழிவுதான் வரும்னு தோணுது. போனாலும் போகட்டும். பாண்டவர்களுக்கு பகுதி நாடு கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு 5 கிராமத்தையாவது கொடுத்து விடலாமே சாமி. பாண்டவர்களுக்கு நாடு கொடுப்பதா? ஏண்டி, பாண்டவர்களுக்கு நாடு கொடுக்க மாட்டேன் என்றுதான் 12 ஆண்டு காலம் ஓராவது அக்காவசம் கானகம் அனுப்பி வைத்தேன். கானகம் முடித்த பாண்டவர்களிடத்திலே
சண்டை சமரகளத்திலே 18 நாள் பாரத போர் துவக்கம் செய்து போர்களத்திலே யார் ஜெயம் பெற்று வருகிறாரா அன்னவரே இந்த நாட்டை ஆளட்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது 12 நாள் சண்டை தானே முடிஞ்சிருக்குது. 12 நாள் சண்டை தானே முடிஞ்சிருக்குது. இன்னும் 6 நாள் சண்டை இருக்குது. அந்த 6 நாள் சண்டையில நான் ஜெயம் பெற்றுதான் தீர்வேன். இந்த நாட்டுக்கு நானே அரசனாக தான் இருப்பேன். ஒரு கட்டிய கணவனுக்காக மனைவி ஏதாவது நல்ல வார்த்தை தான் சொல்லுவா. ஆணனுக்கு புத்தி சொன்னா அறிவுண்டு நினைவுண்டு, ஈரனுக்கு புத்தி சொன்னா இல்லடமும் தோல்விதான். போன சொன்னாலும் நீங்க போகத்தான் போறீங்க, நான் போக வேண்டாம்னு சொன்னாலும் நீங்க போகாம இருக்க போறதில்ல. ஆகட்டும், நம்மளுடைய விதி எப்படி அப்படி ஆகட்டும். நீங்கள் போய்வாருங்கள். சுவாமி, இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன பண்றீங்க? போய் நித்திர போடுங்க. சண்டை அடிக்க போலாமா? போலாம். என் குருவாகப்பட்ட கலாச்சாரியரை பார்க்க வேண்டும். அப்படியா? ஆமா. ஆகட்டும், புறப்பட போங்க.